This is my outfit. But 2 caves போறோம். They have dress restrictions. I paired up a short kurti and a baggy pant. Got ready. அந்த கொடைய வச்சு காட்டுறேன். இவங்க ஃபுல் பேண்ட் போட்டு we're heading out. 6 o'clock மாதிரியே இல்லை. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்களை அள்ளி விட்டேன். ஸோ இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் பஞ்சம்தான். ஸோ பெட்டர் பை 1 வாட்டர் பாட்டில். அது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தே வில் ஆஃபர் யூ வாட்டர். எப்படி இருக்கு பாருங்க நைட்டு. அதாவது நைட்டு மாதிரி தெரியுது, பட் ஸ்டில் இது வந்து இப்போது மார்னிங் வந்து ஒரு 6 AM. பட்டு கேவ்ஸ் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். முடியல. சாப்பிட்ட லேஸ்லாம் திரும்பி படிவாங்க டூட்டியாங்களே. திரும்ப சாப்பிட்ட லேஸ்லாம் இப்போ தான் காட்டுது. இப்போ செங்குத்தான படிக்கட்டு செம்ம. இப்போ மறுபடியும் இங்கேருந்து இறங்கணும். இறங்கி தான் போகணும். ஆமாம். இப்போ தான் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். நல்ல தரிசனம். வேல் ஒன்று வச்சுருந்தாங்க தங்கத்தில், அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வள்ளி தேவாமனுக்கு வந்து இன்னும் ஒரு செங்குத்தாக ஒரு 4 படிக்கட்டு ஏறணும். என்னால் முடியல. இதுக்கப்புறம் இது கீழே ஏறணும்னு யோசிச்சாலே தலை வலிக்கிறது. இப்போ அது வேறு ஏறணும். ஆனால் வியூ அந்த பக்கம் வந்து சூப்பராக இருக்குது, அந்த சைடு ஆஃப் வியூ வந்து. ஆனால் அவ்வளோ தூரம் என்னால் ஏற முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. சார் வந்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. நான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தோம் கேஎல் சென்ட்ரலுக்கு. ஸோ திருப்பி வந்து பட்டு கேவ்ஸ் வந்து திருப்பி கேஎல் சென்ட்ரல்லே போயிட்டு அங்கேருந்து நியர்பை அட்ராக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு அப்படியே வந்து ஈவினிங்காக வந்து ஒரு அழகான ஒரு டெம்பிள், சைனீஸ் டவுன் டெம்பிள்னு சொல்லிட்டு சம்திங், அது வந்து விசிட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ யா, தட்ஸ் இட். ஃபுல்லாக நாங்கள் வந்து கேவ்ஸ்லேருந்து இறங்கிட்டோம். மக்களோட கூட்டங்களாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நிறைய மீன் எல்லாமே, அது வந்து எல்லாம் ஜிலேபி கெண்டை, அப்புறம் வந்து விரால் மீன், நிறைய மீன் இருந்தால் ரஞ்சித் வந்து இன்னும் இவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு பார்த்து எக்ஸைட்டட் இருந்தான். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி சின்ன பாத்வே மாதிரி இருந்தது. சரி எல்லாம் அப்படியே என்ன இருக்குது, நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்தில். அது அரௌண்ட் 10 RM அந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி காமிங்காக நல்லா இருந்தது.
அது அந்த ஃபிஷ்ஷுக்காக ஏரேஷன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒன்று நிறைய புறாலாம் இருந்தது. அதெல்லாம் அப்போ நம்ம ஓட ஓட பறக்கிறது அது மாதிரிலாம் வந்து வெரி ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஆமை இருந்தது. நான் அந்த ஆமை வந்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஆமை அதுக்குன்ட்டு ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அது பாருங்கள், அது ஏறி ஏறி அதுவே சறுக்குது. அதுவுமே ஃபன்னாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் அந்த வியூலாம் செம்மையாக இருந்தது பார்க்கவே. அந்த க்ரீனரிஸ் அது ஃபால்ஸ் மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி காமிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். செம்மையாக இருந்தது. கோயில் பக்கத்தில் ஒரு மாதிரி சிட் அவுட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அது மேலே ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மயில்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு கேவ் மாதிரி ஒரு பாத்வே இருந்தது. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனால் இந்த மாதிரி நிறைய காடஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. முருகரோடது, விநாயகரோடது, சிவனோடது, அந்த மாதிரி நிறைய அவங்களே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயே உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ முருகருக்கு என்ன கதை, சிவனுக்கு என்ன கதை, அந்த மாதிரி எல்லாத்தோட பழைய காலத்து கதைகள்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் நமக்கே எல்லாம் தெரியும். சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு சின்ன ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங் தான். ஸோ நாங்கள் அங்கே போனப்போ சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி 1/2 ஹவரில் வந்து ஒரு ஷோ இருக்குது, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெயினும் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது. ஸோ பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோலாம் பார்த்துட்டு ஸோ நாங்கள் அங்கே அப்படியே போகிறப்போ ஒரு பெட்ஸ்லாம் இருந்தது. அதாவது கோழி, வாத்து, அந்த மாதிரி நிறைய பெட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி ஃபன்னாக இருந்தது. அதாவது நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பேக்கேஜில் இன்க்ளூடடாக வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் கேஎல் சென்ட்ரல் திருப்பி பாட்டு கேவ்ஸ்லேருந்து போயிட்டோம். ஸோ கேஎல் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு நியூ சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கும். அது வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. விக்டர் சீக்ரெட்டு, ஆக்டீனு, அதுக்கப்புறம் வந்து கேஎல்ஸு, அந்த மாதிரி நிறைய டாப் ஃபேமஸ் பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. நான் பெருசாக அதெல்லாம் நான் போய் எனக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணல. ஸோ விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா கடையிலையும். செஃபோரா இது மாதிரி. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கே விட அங்கே கம்பேரிட்டிவ்லி அதிகமாக தான் இருந்தது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு எதுவுமே வந்து ரீசனபிளாலாம் இல்லை. அதே மாதிரி இங்கே ஸ்டால்லாம் போட்டு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இங்கே ஒரு அப்படியே எல்லா இடத்துலையும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டுருந்தோம் நாங்கள். 2000 years later. ஹலோ கேர்ள்ஸ், நான் மட்டும் ஒரே அவுட்ஃபிட்டில் இருப்பேன். நான் மற்ற அவுட்ஃபிட் மாற்றிருக்கேன். ஏன்னா வேர்வைகள் சிந்தி ஒரு போராட்டமாக போச்சு பட்டு கேவ்ஸ். அண்ட் ஆக்சுவலி பட்டு கேவ்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ போராட்டம் ஆகலை. அது என்னென்னா நாங்கள் வந்து நடுவில் ஒரு மாலில் வந்து ஸ்டாப் பை பண்ணிட்டோம். வி காட் சம் திங்ஸ் ஃபார் த ஃபேமிலி. We are heading to Chanhu Temple. நல்லா இடம் கிடச்சிதுன்ட்டு ஒரு கடையில் 2 ரூபாய் மட்டும் அப்படின்றதுனால ஒரு டாக்கோஸ். எனக்கு இப்போ என்ன கண்ணுனா இந்த இடத்துல வந்து பேக்ஸு, துணிகள் அனைத்தும் இருக்கிறது. அதான் போய் கேட்கலான்னு இருக்கேன். நிறைய அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது அந்த கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க உள்ளே இருக்க என்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க கும்பிடுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த ஒரு புத்தர் இருக்காங்கல்ல, இது வந்து ஒரு ஃபீமேல் புத்தர். ஸோ இது இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு மான்யூமெண்ட் மாதிரி செஞ்சு அங்கே இருக்க ஆர்கிடெக்சர்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. லிட்ரலி எனக்கு வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு இருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க.
ஒன்றுமே வந்து அதை அவங்க இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வெளில வரும்போது ஒரு நல்ல வியூ இருந்தது. அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு காமான ஒரு இதுவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு கோயிலாக இருக்கும் இது. அப்புறம் நாங்கள் அந்த கோயிலோட பேக் சைடில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாரியர்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. நான் அதெல்லாம் அதுக்குன்னு ஒவ்வொருத்தர் கீழேயுமே வந்து அவங்க என்னவா இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருந்தது. நான் சும்மா அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அங்கே இருக்க எல்லா லைட்ஸையுமே அவங்க டர்ன் ஆன் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்தது பார்க்கவே. அங்கேருந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அது பார்க்கவே செம்மையாக இருந்தது. அந்த வியூவாக இருக்கட்டும், அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வியூலாம் பார்த்துட்டு அந்த மே பேங்க் டவர்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கிராப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அது எனக்கு உதவும். தேங்க்யூ கைஸ்.